தோழர்களை வணக்கம். நான் இருக்கக்கூடிய பகுதி பண்டாரவள குளம். பெருங்குளம் குளத்துக்கு பாத்தியப்பட்டது தான் இந்த பண்டாரவள குளம். பெரிய குளம், 1000 ஏக்கர் கிட்டத்தட்ட பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய குளம் தான் இந்த பெருங்குளம். இந்த பெருங்குளம் பண்டாரவள கிராமம், சிவலூர் கிராமம், அடைக்கலாறு வரைக்கும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு குளம் தான் இந்த பெருங்குளம். இது நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பண்டாரவளைக்கு பாத்தியப்பட்ட குளம் பெருங்குளம். இங்கே இந்த பண்டாரவள குளம் இப்போ ஒரு விவாத பொருளாகி இருக்கு, பேசும் பொருளாகி விட்டது. எப்படி என்றால், மணல் எடுக்கப்படுகிறது. அரசாங்கம் நிர்ணயித்த அரசு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு முறைகேடாக அரசு சட்ட விதிகள் பின்பற்றப்படாமல் மணல் எடுக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்களும் மற்றும் பிற அமைப்புகளும் புகார் அளிக்க தொடங்கிவிட்டார்கள். தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் பல புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது என்பதை ஆராய்வதற்காக நாங்கள் இந்த பகுதிக்கு இன்று வந்திருக்கிறோம். பண்டாரவளை பகுதியில் இருக்கக்கூடிய குளக்கரை பகுதி. இங்கே வந்த பின்புதான் சில உண்மைகள் புலப்பட ஆரம்பித்திருக்கிறது. என்ன உண்மை? கிட்டத்தட்ட எனது அளவிற்கு, எனது அடி உயரத்திற்கு மணல் வெட்டியிருக்கப்பட்டிருக்கிறது. வெட்டியிருக்கப்பட்ட அந்த மணல் பகுதி செம்மண். அதான் இதில் ஒரு பிரச்சனை. அரசு விதி என்ன சொல்கிறது என்றால், அரசாங்கத்துக்கு கட்டுப்படக்கூடிய விதி, மணல் எடுப்பதற்கான விதி என்ன சொல்லப்படுகிறது என்றால், அரசாணையில் வண்டல் மண், கரிசல் மண் என்று சொல்லக்கூடிய விவசாய பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய அந்த கரிசல் மண்ணை மட்டும் 4 அடி அளவிற்குத்தான் தோண்ட வேண்டும் என்று அந்த விதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மணல் அள்ளுவதற்குரிய வாகனம், விவசாய பயன்பாட்டிற்குரிய வாகனம் டிராக்டர், அந்த வாகனத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும். ஒவ்வொரு நடை வருகின்ற பொழுதும் அந்த மணலிற்கான சீட்டுகள் முறையானபடி வழங்கப்பட வேண்டும் உரிய அதிகாரிகளால். அதுபோன்று கனரக வாகனங்களில் இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலையும் பரவலாக எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையை கண்டறிவதற்காக நாங்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம், அரசியல் குழுமத்திற்காக. அந்த மீடியாக்களில் வரக்கூடிய செய்திகளை போன்று மணல் எடுக்கக்கூடிய பகுதிகளை பாருங்கள். 5 அடி 6 அடிக்கு மேலே இந்த செம்மண் எடுக்கப்பட்டிருக்கிறது, வண்டல் மண் எடுக்கப்படவில்லை. விவசாய பயன்பாட்டிற்கு மட்டும்தான் இந்த வண்டல் மண்ணை எடுக்கணும். டிராக்டரில் எடுத்து விவசாய தோட்டக்காடுகள், வயல்வெளிகள், இவைகளில் அந்த விவசாயம் செழிப்பதற்கான ஒரு முறையை உருவாக்குறதுக்கு தான் அரசாணை போடப்பட்டது. அந்த அரசாணையை முறைகேடாக பயன்படுத்தி செம்மண் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. அது வெட்ட வெளிச்சமாக இங்கு புலப்படுகிறது, தெரிகிறது. ஆகவே இப்படி ஒரு மணல் திருட்டு, அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை மீறி எடுக்கப்பட்ட ஒரு மணல் திருட்டு நடைபெற்றிருக்கிறது என்பது உண்மையாகிறது, வெளிச்சமாகிறது. ஆகவே அரசாங்கம், தமிழக அரசு, பொதுப்பணித்துறை, நீரியல் துறை, மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு அரசியல் பிழை குழுமத்தின் சார்பாக கொண்டு செல்கிறோம். இந்த பெருங்குளம் குளத்தில் எடுக்கப்பட்ட செம்மண், வண்டல் மண்ணிற்கு பதிலாக செம்மண் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்வதற்காக ஒரு குழு அமைக்க வேண்டும், ஆராயப்பட வேண்டும். அரசு விதிகள் பின்பற்றப்பட்டிருக்கிறதா, விதிமீறல் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை அரசாங்கம், அதிகாரிகள் குழு அமைத்து இந்த இடத்தை விசாரணை செய்யணும், ஆராய்ச்சி செய்யணும், ஆராய வேண்டும். அப்போதுதான் உண்மை புலப்படும். அதே மாதிரி பட்டா இடங்களில் மணல் எடுக்கப்படுகிறது என்ற ஒரு பரவலான கூற்றும் வைக்கப்படுகிறது. அதையும் அந்த அதிகாரிகள் மட்டத்தில் குழு அமைத்து விசாரணை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் விவசாயம் செழிப்பதற்குரிய வாழ்வாதாரத்தை உண்டு செய்வதற்கான மண் வண்டல் மண். அந்த மண்ணை பயன்படுத்தி விவசாய மேம்பாட்டை பெருக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய விதி. ஆனால் வியாபார நோக்கமாக, வியாபார பொருளாக இன்று மணல் மாறிவிட்டது. வியாபார நோக்கத்திற்காக எந்த மண்ணாக இருந்தாலும் எடுத்து அதை வியாபாரமாக்க வேண்டும்,
சம்பாத்தியம் செய்ய வேண்டும். ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் உள்ள மணல்களை எல்லாம் அள்ளியதனுடைய விளைவாக இன்று தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கிராமங்கள் நீரை குடிப்பதற்கு தாமிரபரணி சுவை இல்லாமல் போய்விட்டது. தாமிரபரணி ஆற்றினுடைய நீரின் சுவை குற்றால அருவியினுடைய சுவைக்கு சமமாக இருக்கும். அப்பேற்பட்ட தாமிரபரணி ஆற்றினுடைய நீரினுடைய சுவையே மாறி போய்விட்டது மணலை எடுத்ததனுடைய விளைவாக. அதேபோன்று இந்த கிராமங்களுக்கு இந்த குளற்று பகுதியிலிருந்து நீர் ஆதாரம் கொடுக்கப்படுகிறது. குளற்று பகுதியில் உரையறைக்கு கிராம மக்களுக்கு வரக்கூடிய தண்ணீர் பயன்பாடு இந்த குளத்திலிருந்து தான் வருது. அப்படி இப்படி இந்த அளவுக்கு மண் எடுக்குகின்ற பொழுது தண்ணீருடைய நீர் ஆதாரம் கெட்டு போயிடும். ஏற்கனவே கெட்டு போயிட்டு குடிக்க முடியல, ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிக்க முடியுது. அது ஒரு பிரச்சனையும் மக்களுக்கு உருவாகுது. இப்படி பல பிரச்சனைகள் இந்த மணல் எடுப்பதால் உருவாகுறதுனால அரசாங்கம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தலையிடணும். தலையிட்டு முறையான அளவு மண் எடுக்கப்பட்டிருக்கிறதா, அரசு நிர்ணயித்த விதிகள் பின்பற்றப்பட்டிருக்கிறதா, அரசு நிர்ணயித்த வாகனங்கள் செல்கின்றதா, இல்லை விதிமீறல் அடிப்படையில் கனரக வாகனங்கள் வேறு ஏதாவது சென்று கொண்டிருக்கிறதா, அதுபோக விவசாயத்தினுடைய அடிப்படையில் எடுக்கக்கூடிய அந்த சட்ட விதிகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை அரசு தெளிவாக ஆராய வேண்டும். அதுபோக இப்படி குண்டும் குழியுமாக பல இடங்களில் தோண்டியிருக்காங்க. அப்படியே இங்கே வாங்க, அந்த பக்கம் இதான் குளம். இந்த குளத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 பங்கு குளத்தை தோண்டிட்டாங்க. அத்தனையும் குண்டும் குழியுமாக இருக்குது. ஒரு சமதளப்படுத்தப்பட்ட அளவில் அவங்க அந்த எந்த கனரக எந்திர ஜேசிபி வச்சு தோண்டி எடுக்கலை. அதை பாருங்கள், இங்கே வந்து குண்டும் குழியுமான முறையில் தோண்டி போட்டாங்க. இப்படியும் கிடக்கு. இப்படி கிடக்கிறதுனால என்ன பிரச்சனைனா அந்த மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்குது. இப்போ வெளியூர்லேருந்து வராங்க, ஏதோ ஒரு தண்ணி ஆழம் தெரியாது, குளிக்கணும் இறங்கணும் காலை நினைக்கணுங்கிற ஒரு ஆசைப்பாட்டில் டக்குன்னு இறங்குறாங்கன்னா உள்ள ஒரு 10 அடி ஆழத்துக்கு அகலம் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வெள்ளப்பெருக்கு காலத்தில் டக்குன்னு இந்த கரையோரத்தில் இறங்கிச்சுன்னா நீச்சல் தெரியாதவங்க பல பேர் உயிரிழக்கக்கூடிய ஒரு அபாயம் இதனால் இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு அரசாங்கம், தமிழக அரசு மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு நேரடியாக நாங்கள் அரசியல் பிள்ளை குழுமத்தின் சார்பாக வைத்தோம். உடனடியாக ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும், பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும், நீரியல் துறை அமைச்சர் அவர்களும், அதிகாரி அவர்களும், இந்த சிறுவைகுண்டம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜை அவர்களுக்கும், குறிப்பாக ஏரல் தாலுகா தாசில்தார் அவர்களுக்கும், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் கோரிக்கை வைக்கும். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதெல்லாம் பார்த்து சரி பண்ணி மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் எதிர்காலத்தில் வராத மாதிரி ஒரு குழு அமைத்து அந்த தீர்வை உருவாக்கி மக்களுக்கு பாதுகாப்புள்ள இடமாக இந்த இடங்களை அமைத்து தரணும். வாழ்வாதாரத்துக்கு உகந்த இடமாக தான் குளம் இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அழுத்தமாக வைக்கும். அரசியல் படை குழுமத்தின் சார்பாக வைக்கும். அரசியல் படைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா.